வாங்க வாங்க. Yeah, 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 yeah. Come in, boys. Hello, sir. How are you? Hello, how are you? அம்மா என்ன சார் என்னமோ திடீர்னு பார்ட்டின்னு கூட்டமிச்சீங்களா? நான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். எதனா விஷமம் பண்ணிட்டே இருப்பீங்களே நீங்க. என்ன பிசினஸ்? வெளிநாடுகளுக்கு வேலைக்காக ஆட்களை ஏற்றுமதி செய்யறது. அடேங்கப்பா, உங்களுக்கு மூளை மண்டையில மட்டும் இல்ல சார், உடம்பு போற இருக்குது. இன்னி தேதியில முதலே போடாம கோடி கணக்குல லாபம் சம்பாதிக்கிற ஒரே பிசினஸ் ஆல் ஏற்றுமதி. எஸ் சார். அதனால தான் உங்க 3 பேரையும் பார்ட்னரா எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சார், இதுக்கு ஏதோ கவர்மெண்ட்ல முன்பணம் கட்டணும்னு சொல்றாங்களே? அவசியம் இல்ல, நமக்கு சொத்து இருக்குன்னு காட்டினாலே போறோம், அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ரியலி? அதனால தான் அது சம்பந்தமா நான் ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நம்ம பார்ட்டி ஆரம்பிச்சுக்கலாம். இன்சல்ட். வாட்? பின்ன என்ன சார் இது? நீங்க எழுதி அதை நாங்க படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணுமா? அடாடாடாடாடா, அப்பனுக்கு பிள்ளைங்க தப்பாகாம பிறந்திருக்கு. ஐயோ, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இங்க பாருங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. முதல்ல பார்ட்டி ஆரம்பிச்சிருவோம். அந்த ஹாப்பி மூட்லயே கையெழுத்து தானா போட்டுருவோம். Come on, that's all I want. Come on, boys, come on. Sit down, please. Make yourself comfortable. Be happy. அப்படியே அங்க பாருடா, ஃபேண்டாஸ்டிக் ஐஸ். Cheers. ஐயோ, யோ, இது ஒஸ்தியா? குழந்தை பால் குடிக்கிற மாதிரி குடிக்கணும். மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சா கவுத்துறியா? நான் கவர மாட்டேன். இதுக்கு மேல கவர்றதுக்கு இடமே இல்ல. ஏன் வசதி இல்லாம பாடு. என்ன சார், நம்ம பார்ட்டியில ஒன்லி புட்டி தானே? ஐயோ, என்னாச்சு பிள்ளைங்களுக்கு? எங்கேயோ போய் கண்ணா பண்ணான்னு குடிச்சுட்டு தண்டவாளத்துல விழுந்து கிடக்கானுவோ. குடிச்சு போட்டா? உன் வீட்டுக்காரன் எங்க? ஆட்டுக்கடை கணக்கு தீக்க போயிருக்காங்க. ஐயோ, வந்துருவானே, வந்தா வெட்டி பொய் போட்டு விடுவானே. என்ன சுத்தம்? வண்டியடா வண்டியில போட்ட கையெழுத்து போதுமா? இன்னும் கொஞ்சம் போடணும். என்ன கையெழுத்துன்னு சொல்றானுங்க? என்ன பண்ணி தொலைச்சாருவோ என்னவோ. சரி, தலையெழுத்துப்படி நடக்கட்டும். ஏன்னா வண்டியை கொண்டாடுறாங்க. குட் மார்னிங் சார். வட்டியோட செட்டில் பண்ண ஒரு நல்ல ஏற்பாட்டோட வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். டேக் யூர் சீட், டேக் யூர் சீட். இந்த பத்திரத்தை படிச்சு பாருங்க. என்ன சார், திருப்தியா இருக்கா? நான் எப்படி சொல்றது? பேங்க் வக்கீல கன்சல்ட் பண்ணி தானே சொல்ல முடியும். இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்து பெரியவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் வக்கீல் தாயா, ஆனா இந்த பத்திரத்தை படிக்கும் போது என் ரத்தமே கொதிக்குதியா. ஐயா, ஒரு சொட்டு ரத்தத்துக்கு ஒரு அங்குல நிலங்கிற கணக்குல சேர்த்தீங்களே, அந்த நிலத்தை கொண்டு போய் ஒரு அற்ப அயோக்கியங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உங்க தம்பியும் தம்பி பிள்ளைங்களும். யாருகிட்ட? ஏத்த வீட்டுக்காரங்க. அது எப்படி வைக்கலையா முடியும்? என்னையா சிரிக்கிறீங்க? இந்த பத்திரத்தை படிங்கயா, புரியும். நான் என்ன படிச்சு கிடைச்சேன்? நீங்களே படி. என்னையா படிக்கிறேன்? இது என்ன இருக்குன்னா, உங்க ஏத்த வீட்டுக்காரன் பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கான். ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா, தங்கள் குடும்பத்துல அண்ணன் தம்பி பாதப்பிரிவினை ஏற்படும் போது தங்களுக்கு வரும் பங்கை பேங்கை விட்டு கணத்தை செலுத்தீர்களானோ, அது போகலன்னா வீட்டில் இருக்கிற வெங்கல பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மனைவி பேர் இருக்க நகை நட்டு திருமாங்கல்யம் உள்பட பறிமுதல் செஞ்சு கட்டிக்கலான்னு பத்திரம் எழுதி கொடுத்திருக்காங்க ஐயா. திருமாங்கல்யம் முதல் கொண்டு? ஆமையா. அப்படின்னு யாரெல்லாம் கையெழுத்து போட்டுதா? தம்பியும் தம்பி பிள்ளைகளும். இது போதுமா? இன்னும் கொஞ்சம் போடணுமா? 3 பேர் அயோக்கிய பயமானவராய். முட்டாள். அவசரப்பட்டேன். வைக்கலையா? இப்பவே போய் என் தம்பிய 2ஆவது வந்துடுவேன். பயப்பட மாட்டேன். ஆனா ஒண்ணு, மாங்கல்ய வரைக்கும் பறிமுதல் பண்ணலான்னு எழுதி கொடுத்திருக்காங்கல்ல, அந்த வேலையை நான் செஞ்சதால் ஆயிடும். வேண்டாம். வேற ஏதாவது கோர்ட்டு கேஸ் பண்ண முடியுமா? ஐயா, தம்பி கையெழுத்து போட்டிருந்தாருன்னா பசங்களை விட்டு கேஸ் போட சொல்லலாம். பிள்ளைங்க கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா தம்பியை விட்டு கேஸ் போட சொல்லலாம். குடும்பமே ஒத்துமையா கையெழுத்து போட்டிருக்கிறதுனால நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. ஆமா,
அப்ப அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருவேன். என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், பார்த்து விடுறேன். யோ ராவு காலம் ஒன்னத்தாயா அட வரையா, இனிமே என்ன தேடி நீ இந்த இடத்துக்கு வரப்படாது. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுல நீயும் மாட்டிக்குவ. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப என்கிட்ட சொன்னியே அத வேற யாருகிட்டையும் சொல்லிடாத. போ போ. யாரையா அந்த குட்டி? எச்சி இலைய பொறுக்கிற நாய்க்கு முன்னால நல்ல இலைய போட்டாலும் அது எச்சி இலையா தாயா தெரியும். அது என் தங்கச்சியா. சொன்னதானே தெரியும். அது போகட்டும், என்னமோ என்கிட்ட சொன்ன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னியே, அது என்னையா? சின்ன பண்ணையோட பையனுங்க 3 பேரும் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அதுல ஒரு பையன் அங்க ஒரு பொண்ண நீங்க பண்ற தோரணா வேலைய பண்ணி விட்டானா. அவனும் கர்ப்பமாகி புள்ளையும் பெத்து விட்டானாம். அந்த விஷயம் பெரிய பண்ணையாருக்கு தெரிஞ்சு அந்த பொண்ண ரகசியமா இங்க கொண்டாந்து வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்காராம். அவர் இல்லையா மனுஷன். அந்த ஆளை விடியா. ஆமா, இந்த விஷயம் அந்த பசங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப இவளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இவதாயா பிரசவம் பார்த்த நர்ஸ். ஆஹா, என்னவா? யோ, நீ ஒரு காரியம் செய்றியா? நீ போய் அந்த 3 பசங்களை இழுத்துக்கிட்டு வா. அதுதானே எனக்கு வேலை. என்ன முடிவு பண்ணீங்க? அந்த ஃப்ராட் பசங்க எந்த நிமிஷத்துல எதையும் முடிச்சுவாங்க. எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. பாரத் பிரிவினை தான் நான் சொன்னபடி எழுதுங்க. பாகப்பிரிவினை பண்ணீங்கன்னா பேங்க்கார எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. அள்ளிட்டு போட்டுன்னு எனக்கு சுந்தரம் வாழாங்க. உணர்ச்சி வசப்படுற மாதிரி எனக்கு சுந்தரம் பெரியாவுக்கு பாகப்பிரிவினை நடக்க போது ஊர் சனங்கள் வந்து சேருங்கன்னு தம்கடிக்க சொல்லுறா. கொஞ்சம் இரு. அதுக்காக வச்சோம் போய் அடிக்க சொல்லலாம். ஊர் போய் காது சொல்ல கிழிச்சு போயிடணும். அடிக்க சொல்லலாம். சமத்துக்குமா ஏன் என்னன்னு கேட்க கூடாது. இப்பவே உங்க பெரியப்பாட்ட சொல்லி பாகத்தை பிரிக்க சொல்லு. ஏன் என்ன? இப்பதானே சொன்னேன், இந்த டயத்தை விட்டீங்க எல்லா சொத்தும் சட்ட ரீதியா வேற இடத்துக்கு போயிடும். ஐயோ, இருடா சார், அது எப்படி சார் சொத்து வேற இடத்துக்கு போகும்? இட்ஸ் இம்பாசிபிள். இந்த வயசுல உங்க பெரிய பொண்ணுக்கு வப்பாட்டி இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நம்ம பெரிய பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேரையும் பெரிய வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள உடனே பாகத்தை பிரிச்சுக்க போறாங்களா? என்னடி இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு பாகப்பிரிவினை பண்ணியே தீரணும். பாத்திரம் பண்டம் நகை நட்டு உள்பட எல்லாத்தையும் நடு கொடுத்து எடுத்து வைக்க சொல்லி பெரியவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஆத்திர அவசரத்துல அவர் தான் சொன்னாலும் கூடாதுங்க, அது குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு நீ எடுத்து சொல்லாம அவர் சொல்றதுக்கு முன்னால நீ கடை பரப்பி வச்சிருக்கியா? அப்பா, உங்க அண்ணன் இருக்காரே எங்க பெரியப்பா, அவர் செஞ்சிருக்கிற காரியத்தை கேட்டேன்னா பாகத்தை பிரிச்சு கீழே வைன்னு நீயே கேட்டுருவ. போதும் போதும், பெரியவங்க வர்றாங்க. இதெல்லாம் வேண்டாம். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க. காரம் வேணும், நான் திருப்பி கொடுத்துறேன். உங்க நிழல விட்டு என்ன பிரிக்காதீங்க. செல்லா, நீ நான் வேறடா. உன்னை போலவோ என்ன போலவோ உன் பிள்ளைய இருக்க மாட்டாங்க. நாளைக்கு அவங்களுக்குள்ள உனக்கு என்ன எனக்கு என்னன்னு வந்துருச்சுன்னா அசிங்கம் இல்ல. அதெல்லாம் நடக்கக்கூடாது பாரு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். நீ வேறு நான் எல்லாத்தையும் சரியா செய்யறேன். இந்தாமா, உன் பிறந்த வீட்டுல இருந்து ஏதாவது சீதனம் கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பாத்திர பண்டத்துல அதுல இருந்து தனியா பிரிச்சு வச்சு. நான் ஒண்ணுமே கொண்டு வரலைங்கிறத சொல்லி காட்டத்தான் இந்த கூட்டமும் பிரிவினையுமா. உண்மை என்னன்னு இந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சு ஆகணும் இல்ல. அதுக்காக தான் இந்த பிரிவினை ஏதாவது வந்து எடுத்து வையுங்கிற. பிறந்த வீடுன்னு இருந்தாதானே சீதனம் கொண்டு வர்றதுக்கு. தம்பிக்கு ஏழை பொண்ணு போதும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி கட்டுற படுவோட கூட்டிட்டு வந்துதானே தம்பிக்கு கட்டி வச்சீங்க. சரி, உன் புருஷனோ பிள்ளைகளோ உனக்குன்னு ஏதாவது நகை நண்ணி பண்ணி போட்டுருந்தானோன்னா அதை மட்டும் தனியா எடுத்து வச்சு. இத பாருங்க, அவர் உங்களுக்கு தம்பி, அந்த பசங்க அவருக்கு பிள்ளைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆயி அப்பன் தெய்வம் எல்லாமே நீங்க தான். கட்டி இருக்கிற புடவையில இருந்து தங்க திருவாணி வரைக்கும் எனக்கு நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கேட்டுக்கிட்டீங்களாப்பா? கேட்டுக்கிட்டீங்களா? அந்த அம்மாவே சொல்லிட்டாவோ எல்லாமே என் சம்பாத்தியம் தான்.
ஏப்பா இத பத்தி நீ ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நான் என்ன சொல்ல? சரி சரி விடு 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 விடு. அம்மா அந்த பத்திரத்தை படிச்சு காட்டு. அவங்க படிப்போ பட்டணத்துல படிச்சவோ எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்காவோ கொடுங்க, அவ படிப்பா. சும்மா கொடுத்தா கூட இந்த நிலத்தை எவனும் வாங்க மாட்டான். வேஸ்ட்லாண்ட கூட நமக்கு தள்ளி விட்டுருக்காங்க. விசாரி டோட்டல் ஃப்ராட். பெரியப்பா இப்படி எங்களை மோசம் பண்ணான்னுட்டு எத்தனை நேரம் காத்துட்டு இருந்த? காத்துட்டு இருந்தேன். நான் என்னப்பா மோசம் பண்ணிட்டேன்? பொன்னா விளையிற பூமி எல்லாம் உன் பக்கம் ஒதுக்கிட்டு தண்ணி பாயாத நிலத்தையும் கரம்பா காட்டையும் எங்க பக்கம் ஒதுக்கிருக்கிய. இதுக்கு பேர் பாக பிரிவினையா இல்ல துரோக பிரிவினை? என்ன பார்த்து எத்தனை கேள்வி கேட்டுட்டீங்கடா. எங்க இதே கேள்வி உங்க அப்பனை விட்டு என்ன கேட்க சொல்ற? அவர் கேட்க மாட்டாருங்கிற தைரியத்தில் தானே இத்தனையும் பண்ணிட்டேன். யார பாத்திர கைய நீட்டி பேசுற நாய, இதுக்கு அவங்கள பட்டத்துல முடிக்க வச்ச தெளிவா அவனுக்கு கிடக்குறாருவா. சவத்துக்கு பொறுத்த பசங்க எங்க பூரா நீங்க நான் சம்பாதிச்சீங்க, ஒரு துரும்பு கூட நான் சம்பாதிக்கல. உங்க நிழல் எனக்கு பெரிய சொத்து, அத மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. உங்க காலை பிடிச்சிக்க ஏன்பா இன்னும் இந்த ஆளை நம்பிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி கொத்தடிமையா கிடைக்கிறதுனாலதானே இந்த ஆளு குடுமையை துணிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கேன்னு ஓவரா பேசிட்டு வெள்ள வெள்ளையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கருப்பு கருப்பா எழுதிட்டேன். யூ நோ தி மீனிங் ஆஃப் பார்ட்டிஷன் இஸ் ஈக்குவல் ஷேர். யூ நோ தி மீனிங் ஆஃப் ஈக்குவல் ஷேர். சமா போச்சு அதுதாயா அப்படி எழுதிட்டா? ஏன்டா வக்கீல் மேல சீறீங்க? எழுத சொன்னவன் நான். எல்லாமே சமபங்காதான் பிரிச்சிருக்கு. எங்க பிரிச்சிருக்க சொல்லட்டுமா? சொல்லு. அப்படி வாழ துப்பிட்டி கற்பானுங்களான்னா. டேய் இந்த நான் ஒருத்தன் தான்டா, எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க நோப்ப நோய் உன் தங்கச்சி நீங்க 3 பேர். நீங்க பிறந்ததுல இருந்து செலவு கணக்கு பாப்போமா? அதை விடுங்க. உங்களை கொண்டுட்டு போய் பட்டணத்துல படிக்க வச்சானே நொப்பே. இவனுங்க படிச்சு கழிச்ச கணக்கையெல்லாம் சேர்த்தோம்னா இவனுங்க காலத்துக்கும் உங்க காலடியில கொத்தடிமையா கிடக்கணுங்க. பெரியப்பா நீ ரொம்ப சீப் ஆயிட்ட. பச்சை பிள்ளைங்களை வளர்த்த கணக்கெல்லாம் பேசுறியே, இன்னும் கொஞ்ச நேரம் போனா சோத்து கணக்கெல்லாம் பேச போட்டிருக்கேன். வாக பிரிவினேன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் பேசிதான்ப்பா தீரணும். சரி வேடா, இங்க பேசிட்டு இருக்கிறோமே, இந்த வீடு யாருக்கு? எனக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய வீடு? எல்லாம் உங்களுக்கு தான். நாங்க சொல்லாம இந்த வீட்டுல யாரும் இருக்க கூடாது. இல்ல யாரும் இருக்க கூடாது. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நின்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். என் குலதெய்வத்து கழுத்தலையா கைய வச்சுட்ட? அவரையா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். அட பாவி, இதெல்லாம் இந்த ஆள் செஞ்சிருக்க அக்கிரமத்தை கேட்டலாம். நீ ஏன் வெளியில போக சொல்லுவ? என்ன செஞ்சுட்டாரு? இந்த வயசுல இந்த ஆளுக்கு ஒரு வப்பாட்டி பிள்ளையும் பெற்றிருக்காரு. ஐயா பெரிய ஐயா, இது என்ன அக்கிரமம்? அமுக்காரு அமுக்காரு. ஐயா ஐயா, என்னையா நீங்க இப்படி மிரட்டுறாரு மிரட்டுறாரு மிரட்டி அமுக்குறாரு. பாத்தியா ஏன் பேசாம இருக்கிறாரு? ஏன் தலை குனிஞ்சு இருக்கிறாரு? நான் சொல்றேன், இந்த ஆளை தொடர்ந்து இங்க தங்க விட்டா எங்கேயோ போய் ஒரு பொண்ணை கெடுத்துட்டு வந்த இந்த ஆளு இவ்வளவு அழகா இருக்கிற தம்பி பொண்டாட்டியை மட்டும் விட்டு வச்சிருப்பாரான்னு ஊரே கேவலமா பேசும்பா. மகமாயி
செல்லா, நான் இத்தனை வயசு வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டது உண்மையா இல்லையா? எப்படி கேட்கிறீங்க? அது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு வரம் கொடு. இனிமே எந்த காரணத்தை கொண்டோ இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. ஏமே ஆணை. ஐயா, என் தம்பி மாமன் சொன்னது அத்தனை உண்மை, சத்தியம். நான் ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்திட்டு வர உண்மை, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு உண்மை, சட்ட பிரகாரம் என் சொத்து பூரா அந்த குழந்தைக்கு தான் போக போகுது அதுவும் உண்மை. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு கொண்டுட்டோம். உங்களை கடைசியா கேட்டுக்கிறேன், எந்த சொத்து எந்த பிள்ளைக்கு வேணாலும் போகட்டும், ஆனா நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அம்மா, நானாவே 2 தடவை வீட்டை விட்டு போனேன், பரவாயில்ல. இருந்தாலும் கழுத்தை வச்சு தடுற அளவுக்கு வரக்கூடாது பாரு. எனக்கும் ஒரு மானம் மரியாதை. போறேன் போறேன். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான்.